நீங்களே நினைச்சாலும் இன்றைய தினம் உங்களது மனம் கவர்ந்த காதலரிடமிருந்து திடீர் பண வரவுகள் உங்களுக்கு இன்னைக்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. அதன் மூலமாக உங்களது கடன் அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம் நண்பர்களே. எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? நாங்க நலமா இருக்கோம். உங்க நலனை தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இன்றைய தினம் நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் உண்டு, என்னென்ன நாம் செய்யலாம், என்னென்ன செய்யக்கூடாது, அனைத்து விஷயங்களையும் இந்த வீடியோல நம்ம அனலைஸ் பண்ணலாம். இதுவரைக்கும் நீங்க நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே. இன்றைய தினத்துல மனதளவில் கூட யாருக்கும் துன்பம் இழைக்காமல் உழைப்பை மட்டுமே நம்பி வாழும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் பரிபூர்ண இறைவன் அருளும் ஓங்கிய புகழும் நிறைந்த செல்வமும் பெற்று வாழ்வில் வாழ்வாங்கு வாழ இறைவனை தினம் பிரார்த்திக்கிறேன் நண்பர்களே. இன்றைய தினம் பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களுக்கு போகலாம் வாங்க நண்பர்களே. இன்றைய தினம் ஜூன் மாதம் 16ஆம் நாள் 2022ஆம் வருடங்க வியாழக்கிழமை. தமிழ் வருடத்தில் சுபகிருது வருடம் ஆனி மாதம் 2ஆம் நாள். இது ஒரு தேய்பிறை தினங்க. இன்றைய தினத்திற்கான நமது கன்னிராசி அன்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது, ராசிக்கு 9ஆம் இடத்தில் புதன் பகவானும் 10ஆம் இடத்தில் சூரிய பகவானும் இன்றைய தினம் அமர்ந்துள்ளாருங்க. மேலும் ராசிக்கு 4ஆம் இடத்தில் இன்றைய தினம் சந்திர பகவான் இருக்கிறார். 2ஆம் இடத்தில் கேது பகவானும் 5ஆம் இடத்தில் சனி பகவானும் உட்கார்ந்திருக்கக்கூடிய ஒரு அருமையான தினமாக இன்றைய தினம் அமைப்பெறுதுங்க. இத்தகைய சூழ்நிலைகள் கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது கன்னிராசி அன்பர்களுக்கு உங்களது பேச்சு திறமை அதிகரிக்கும் ஒரு பொன்னான நாளாக அமைவீங்க. இன்னைக்கு நீங்க சொல்லக்கூடிய வார்த்தைகள் எல்லாமே இன்னைக்கு உங்களுக்கு லாபகரமா அமையும். உங்களுடைய வாக்கு சாதுரியம் இன்றைய தினம் அதிகரிக்கக்கூடிய ஒரு யோகம் உங்களுக்கு இருக்கு. எனவே இன்றைய தினம் அதன் மூலமாக உங்களுக்கு வாழ்வில் நல்ல வளம் கூட வாய்ப்புகள் அதிகமா இருக்குங்க. எனவே உங்களுக்கு புதிய லாபங்கள் தொழிலில் கிடைக்கவும் வாய்ப்புகள் உங்களது பேச்சு திறமை மூலமாக இருக்கு. பேசி உங்களது காரியங்களை சாதித்துக் கொள்ள வேண்டிய ஒரு அருமையான தினமா இன்னைக்கு அமைய பெறுவீங்க. வருமானம் இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரொம்ப திருப்திகரமானதாக அமைய வாய்ப்புகள் அதிகமா இருக்குங்க. இருந்தாலும் சில பேர் உங்கள் மேல பழியை போட்டு உங்களை பழிகடாவா ஆக்க முயற்சி பண்ணுவாங்க. கொஞ்சம் விழிப்புணர்வா எச்சரிக்கையா இருக்கிறது உங்களுக்கு இன்னைக்கு ரொம்ப நல்லது. உங்களது அலுவலகத்திலும் சரி, உங்களது குடும்ப உறுப்பினர்களிடமும் சரி, உங்கள் நண்பர்களிடமும் சரி கொஞ்சம் எச்சரிக்கையா விழிப்புணர்வுடன் இருங்க. திடீரென்று உங்களுக்கு பண வரவுகள் கிடைக்கிறது. அதன் மூலமாக இன்றைய தினம் உங்களது கடன்கள் மற்றும் உங்களது இதர செலவுகளை நீங்கள் சமாளிக்க முடியும். எனவே புதிய பண வரவுகள் உங்களுக்கு இன்றைய தினம் ரொம்ப திருப்திகரமானதாக அமையுங்க. குடும்ப உறுப்பினர்களுடன் நீங்கள் இன்றைய தினம் ஏதாவது சமுதாய நிகழ்ச்சியில் பங்கேற்பது இன்றைய தினம் உங்களுக்கு மிகவும் ஒரு ரிலாக்ஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயமாக அமையுங்க. எனவே ஏதாவது ஃபங்க்ஷன்ஸ் இருந்ததுன்னா உங்கள் குடும்பத்தினர் உறுப்பினர்களோடு சேர்ந்து நீங்க கலந்துக்கங்க. கண்டிப்பா நல்ல ஒரு மனநிலையில இன்றைய தினம் நீங்க இருப்பீங்க. இன்றைய தினம் உங்களது காதல் வாழ்க்கை எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்களே நினைச்சாலும் இன்றைய தினம் உங்களது மனம் கவர்ந்த காதலரிடமிருந்து நீங்கள் விலகி இருப்பது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா இருக்குங்க. அந்த அளவுக்கு இன்றைய தினம் உங்களது காதல் வாழ்க்கையில நல்ல ஒரு ஊடல் கிடைக்க வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. நீங்க உங்களது மனம் கவர்ந்த காதலரை வெறுக்கணும்னு நினைச்சாலும் உங்களால் அது முடியாத ஒரு நாளாக இன்றைய தினம் அமையுங்க. இன்றைய தினம் நீங்க அளவுக்கு அதிகமான லட்சியங்களை நிர்ணயித்துக்காதீங்க. அதாவது அதிகமான கோல் உங்களால முடியாத அளவுக்கு நிறைய கோல்ஸை நீங்க சேர்த்துக்கிட்டு அதில் கன்ஃபியூஸ் ஆயிடாதீங்க. உங்களால ஒவ்வொரு ஸ்டெப்பா நீங்க போறது ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு லட்சியமா இன்றைய தினம் நீங்கள் நிர்ணயித்து அதற்கேற்ப செயல்படுங்கள். ஒரே நேரத்தில் 10-15 லட்சியத்தை வச்சுட்டு அதை நோக்கி நான் உழைக்கிறேன், இதில் கொஞ்சம் நேரம் அதில் கொஞ்சம் நேரம் அப்படின்ற மாதிரிலாம் இருக்காதீங்க. ஒரே லட்சியத்தை எடுத்துக்கங்க. அதை முடிஞ்சதுக்கு அப்புறமா அடுத்த லட்சியத்தை நீங்க நிர்ணயம் பண்ணலாம். ஸோ அதில் கொஞ்சம் தெளிவா இருக்கிறது இன்னைக்கு உங்களுக்கு நல்ல ஒரு பலனை தருங்க. நீங்க எதிர்பார்த்தபடி எல்லா ரிசல்ட்டுமே வந்துடாது. கொஞ்சம் ஏமாற்றமாக இருக்கும். ஆனாலும் நீங்கள் மனம் உடைந்து போகக்கூடாது. எனவே இன்றைய தினம் கண்டிப்பா உங்களுக்கு நல்ல நன்மைகள் உண்டு. தைரியத்தோடு செயல்படுங்க. உங்களுக்கு சிறப்பான வெற்றிகள் காத்திருக்குங்க. உங்களுடைய டைமிங்ஸை இன்னைக்கு நீங்க தேவையில்லாம வேஸ்ட் பண்ணக்கூடாது. எந்தெந்த நேரத்தை நீங்க வீணாக்குறீங்கன்றது ஒரு லிஸ்ட் போட்டு அதை கண்டுபிடிக்க வேண்டியது ரொம்ப அவசியம். அப்படி கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா அந்த நேரத்தை நீங்க பயனுள்ள விஷயங்களுக்காக பயன்படுத்துறதுக்காக நீங்க முயற்சி செய்ய முடியும். எனவே உங்களோட நேர மேலாண்மையை நீங்கள் கண்டிப்பா யூஸ் பண்ணிக்கணும். எந்த நேரத்தை நீங்க வீணா செலவு பண்றீங்கிற விஷயத்தை நீங்க கண்டறிங்க. கண்டிப்பா நல்ல நன்மைகள் உண்டுங்க. இன்றைய தினம் உங்களது மனக்கவர்ந்த உங்களது வாழ்க்கை துணையுடன் சில சூடான விவாதங்கள் உங்களுக்கு இன்றைய தினம் ஏற்படலாம். ஆனாலும் மாலை பொழுது மிக இனிமையாக உங்களது வாழ்க்கை துணையுடன் உங்களுக்கு கழிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. எனவே இன்றைய தினம் உங்களுக்கு நாள் முழுவதும் உற்சாகம் அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இன்றைய தினம் உங்களது வாக்கு சாதுரியத்தின் மூலமாக அமைப்பது. எனவே உங்களது பேச்சு திறமை மூலமாக கண்டிப்பா உங்களுக்கு நல்ல வாய்ப்புகளும் கிடைக்கும், பண வரவுகளும் கிடைக்கும். எனவே பேச்சு திறமை, வாக்கு சாதுரிய திறமையை இன்றைய தினம் நீங்கள் வெளிப்படுத்தி நல்ல வளத்தை இன்றைய தினம் நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ள முடியுங்க. அதை மறந்துடாதீங்க.
இன்றைய தினம் ஏதாவது அசைய சொத்துக்கள் வாங்கணும்னு முயற்சி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கூட கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு பலன்கள், முயற்சிகளுக்கு ஏற்ப நல்ல பலன்கள் இன்றைய தினம் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. எனவே அசைய சொத்துக்கள் ஒன்று அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட அசைய சொத்துக்களை கூட நீங்கள் இப்பொழுது வாங்கக்கூடிய ஒரு யோகம் இருக்கிறதுனால கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்க. நல்ல நன்மைகள் கண்டிப்பாக காத்திருக்குங்க. இன்றைய தினத்தை மேலும் சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்கள் அணிய வேண்டிய அல்லது பயன்படுத்த வேண்டிய இன்றைய தினத்துக்கான மகிழ்ச்சி தரும் வண்ணம் என்னன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது கன்னியுடைய ராசிபலன் சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே. ஏற்கனவே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஸோ இப்போ உங்களது அதிர்ஷ்ட நிறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நீங்க பச்சை கலர் யூஸ் பண்ணலாங்க. கிரீன் கலர் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையும். மேலும் இன்றைய தினத்துக்கான உங்களுக்கு அதிர்ஷ்ட எண் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்பர் 3 வந்து உங்களுக்கு லக்கியஸ்ட் நம்பர் அமையுங்க. எனவே பச்சை கலரும் 3ஆம் நம்பரும் உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான ஒரு விஷயமா இன்றைக்கு அமையும். நமது கன்னிராசி நண்பர்களின் நட்சத்திர ரீதியான பலன்களை இப்போது காணலாம். இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உத்திரம் நட்சத்திரத்தில் யார் யார் பிறந்திருக்கீங்களோ இன்றைய தினம் நீங்க யோசிச்சு செயல்பட்டீங்கன்னா வியாபாரத்துல பெரிய வெற்றிகளை பெற முடியும். பணம் கொடுக்கல் வாங்கல சின்ன சின்ன சிக்கல்கள் இருந்தாலும், நிதி பிரச்சனைகள் எல்லாமே இருந்தாலும், சில நேரம் உங்களுக்கு உடனடியாக அதிரடியாக சில பண வரவுகள் கிடைக்கப் பெற்று உங்களது செலவுகளை சமாளிக்கக்கூடிய வகையில் பொருளாதாரத்தை சமநிலை கொண்டு வரக்கூடிய வகையில் உங்களுக்கு இன்னைக்கு நிதி நிலைமை மேம்படுங்க. எனவே இன்றைய தினம் உங்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாள் அமையும். அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய தினம் உங்களது குடும்ப உறுப்பினர்களுடன் நீங்கள் வாக்குவாதம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம். நல்ல ஒரு ஒற்றுமையான சூழ்நிலை இருக்கும். அதை கெடுத்துக்காதீங்க. கண்டிப்பாக உங்களுடைய ஆதரவும் ஒற்றுமையும் உங்களுடைய பாசமும் உங்களது குடும்ப உறுப்பினர்களுக்கு தேவை. அதுவும் உங்களுக்கு திரும்பி கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்கு. எனவே இன்றைய தினம் குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் பொங்கும் ஒரு அருமையான தினமா இன்னைக்கு அமைப்பெறுவீங்க. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய தினம் எதிர்பாராம நீங்க நினைச்சே பார்க்காத அளவுக்கு இன்றைக்கு சில உதவிகள், ஒத்துழைப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். அதன் மூலமாக உங்களது வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ள முடியுங்க. இன்றைய தினம் உங்களது உயர் அதிகாரிகளிடம் நீங்கள் அனுசரித்து போங்க. கண்டிப்பா நல்ல நன்மைகள் உண்டு. உங்கள் மீதான நம்பிக்கையை மேம்படுத்தக்கூடிய வகையில் நீங்கள் அனுசரித்து போறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. எனவே ஆபீஸ்ல அனுசரிச்சு போங்க. இன்றைய தினம் நல்ல ஒரு மன தெளிவும் உங்களுக்கு உண்டாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இருந்தாலும் ஒரு நேரத்தில் ஒரு லட்சியத்தை நோக்கி நீங்க உழைங்க. கண்டிப்பா வெற்றிகரமான ஒரு நல்ல நாளா இன்றைய தினம் நீங்கள் மாற்றிக்கொள்ள முடியும். நன்றி நண்பர்களே. நமது வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்பரை பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பட்டனை தட்டி விடுங்க. உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. பிடிக்கலனாலும் என்ன விஷயங்கள் பிடிக்கலங்கிறத நீங்க கமெண்ட் செக்ஷன்ல தாராளமா சொல்லலாம். மீண்டும் நாளை தின வீடியோ உங்களுக்கு சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி நமது கன்னியுடைய ராசிபலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட செக் பண்ணிக்கங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்திட்டீங்கன்னா புதிய வீடியோக்களை தினசரி நீங்க பெற முடியும். நோட்டிபிகேஷன் வந்துடும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.